Hello everyone, welcome. இன்னைக்கு நாம ஒரு செம்ம டீப் டைப் பண்ண போறோம். சோ நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எங்களோட இந்த எஃபர்ட் என்கரேஜ் பண்ண ப்ளீஸ் subscribe and like this video. ரைட், உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அப்புறம் இன்னொரு அப்டேட். We are now offering portfolio analysis or restructuring service. இந்த சர்வீஸ்ல உங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோட ஒரு டீடைல்ட் ரிப்போர்ட் கிடைக்கும். இது இப்போ மார்க்கெட் சரிவுல மாட்டிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Exactly. So if anyone is interested, please mail us at the mail ID in the description. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போலாம். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, விலை கம்மியா இருக்கேன்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி மாட்டிப்பாங்க. ஆமா, மார்க்கெட் விழும்போதே அந்த சைக்காலஜி அப்படிதான் வேலை செய்யும். ஒரு ஸ்டாக் ஒரு 40 இல்ல 50% விழுந்துருச்சுன்னா உடனே அது சீப்பா கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பிசினஸோட அடிப்படை தரம் குறைஞ்சதால கூட விலை குறைஞ்சிருக்கலாம். அதுக்கு பேரு தான் வேல்யூ ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவா? கரெக்ட், அதேதான். பி ரேஷியோ 5 6 இருக்கும். பார்க்க சூப்பர் டீல் மாதிரி இருக்கும். ஆனா வாங்கின அப்புறம் அது 3க்கு போகும். ரைட், இது நிறைய நடக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா growth இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூவேஷன் எப்பவுமே ரொம்ப ஹையா இருக்கும். அதை பார்த்தாலே பயமா இருக்கும். PE ரேஷியோ ரொம்ப அதிகமா இருந்தா அதை தொடவே தோணாது. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல எப்படி நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது? இதை சால்வ் பண்ணதான் பீட்டர் லிஞ்ச் மாதிரி ஆட்கள் GARP அப்படிங்கிற ஒரு மெத்தட கொண்டு வந்தாங்க. அதாவது growth at a reasonable price. growth at a reasonable price. கேட்கவே நல்லா இருக்கு. இதை கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஏதாவது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பாப்போமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஓடாத பழைய காரை ரொம்ப அடிமட்ட விலைக்கு வாங்குறீங்க. அது ஓடவே ஓடாது, ரிப்பேர் செலவு தான் அதிகம். இது வேல்யூ ட்ராப். ரைட், விலை கம்மின்னு வாங்கினா அப்புறம் செலவு தான் வைக்கும். ஆமா. இன்னொரு பக்கம் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு. ஆனா அதோட நிஜமான விலையை விட 10 மடங்கு அதிகமா விலை கேட்கறாங்க. அதை வாங்கினாலும் நீங்க போட்ட பணத்தை எடுக்கவே முடியாது. அது ஓவர் பிரைஸ்ட் growth. அப்போ கார்ப் அப்படிங்கிறது நல்லா ஸ்பீடா போற ஒரு நல்ல காரை அதோட கரெக்டான மார்க்கெட் விலையில வாங்குறது, சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு கம்பெனி நல்லா வளரணும், ஆனா அதுக்காக நாம கொடுக்கற விலையும் ஒரு லாஜிக்கா இருக்கணும். இதுக்கு நாம யூஸ் பண்ற முக்கியமான ஒரு ரேஷியோ தான் PEG ரேஷியோ. ஓகே, PE ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன PEG ரேஷியோ? ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோவை அதோட earnings growth ரேட்டால டிவைட் பண்ணணும். அதுதான் PEG ரேஷியோ. ஓகே, லெட்ஸ் சே ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ 20ன்னு வச்சுப்போம். அப்படின்னா அந்த கம்பெனி வருஷத்துக்கு 20% வளருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 டிவைடட் பை 20 உங்களோட PEG ரேஷியோ கரெக்டா 1.0 வரும். அப்போ PEG ரேஷியோ 1.0 வந்தா அது ஃபேர்லி வேல்யூட், அதாவது நியாயமான விலைன்னு அர்த்தமா? ஆமா. 0.8ல இருந்து 1.2 வரைக்கும் இருந்தா அதை நாம ஃபேர்லி வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அதுவே 1.0க்கு கீழே, அதாவது ஒரு 0.8 அப்படி இருந்தா அது அண்டர் வேல்யூட். மார்க்கெட் இன்னும் இந்த ஸ்டாக்கோட முழு வளர்ச்சியை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒருவேளை 1.5க்கு மேல போயிட்டா அது ஓவர் வேல்யூட். அதை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். ஃபியூச்சரை பத்தின ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் அது. அப்போ ஃபியூச்சர் growth-ஐ எப்படி நாம அவ்வளோ கரெக்டா கெஸ் பண்ண முடியும்? அது தப்பா போயிடாதா? இது ரொம்ப வேலிடான கேள்வி. ஃபியூச்சரை 100% யாராலையும் கணிக்க முடியாது. அதனாலதான் வெறும் ஃபியூச்சரை மட்டும் நம்பாம நம்ம கடந்த கால ட்ராக் ரெக்கார்டையும் பாக்குறோம். ஓ, பாஸ்ட் டேட்டாவை வச்சு செக் பண்ணணுமா? ஆமா. கடந்த 5 வருஷமா ஒரு கம்பெனி தொடர்ந்து 20% growth கொடுத்திருந்தா அவங்க பிசினஸ் மாடல் ரொம்ப ஸ்ட்ராங்னு அர்த்தம். அதை வச்சு அடுத்த சில வருஷமும் அதே மாதிரி வளரும்னு ஒரு எஜுகேட்டட் கெஸ் பண்ணலாம். புரியுது. இதை ஒரு நிஜ மார்க்கெட் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 2000வது வருஷத்துல HDFC பேங்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பாப்போம். ஓ, HDFC பேங்க் இந்தியா மார்க்கெட்ல அது ஒரு காலத்துல மிகப்பெரிய வெல்த் கிரியேட்டர் ஆச்சே. 2000ல இருந்து ஒரு 2015 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் HDFC பேங்க் வாங்கவே யோசிச்சாங்க. ஏன் தெரியுமா? அப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸோட PE ரேஷியோ வெறும் 8 இல்லனா 10 தான் இருந்துச்சு. ஆனா HDFC பேங்கோட PE எப்பவுமே ஹையா தானே இருக்கும். கரெக்ட். அதோட PE 20ல இருந்து 25 வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இத பார்த்துட்டு வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இது ரொம்ப விலை அதிகம்னு தவிர்த்துட்டாங்க. 8 PEல ஒரு பேங்க் கிடைக்கும் போது 25 PE கொடுத்து ஏன் வாங்கணும்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. அதுதான் மார்க்கெட் செஞ்ச ஒரு பெரிய தப்பு. அவங்க வெறும் வேல்யூவேஷனை மட்டும்தான் பார்த்தாங்க, growth-அ பார்க்கல. கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் அந்த டைம்ல வெறும் 8% தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா HDFC பேங்க் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துச்சே. ஆமா, அவங்க தொடர்ந்து பல வருஷமா 20ல இருந்து 25% growth கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஹா, இப்பதான் எனக்கு பாயிண்ட் புரியுது. HDFC பேங்கோட PE 25 இருந்தாலும் அவங்க growth-உம் 25% இருந்ததால PEG ரேஷியோ கரெக்டா 1.0ல மெயின்டைன் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் PEG ரேஷியோவோட மேஜிக். அது மட்டும் இல்லாம அவங்களோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15ல இருந்து 20%க்கு மேல இருந்துச்சு. வாவ், அப்போ அந்த குவாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட கார்கப் இன்வெஸ்டர்ஸ் இந்த அதிக வளர்ச்சிக்கு 25 PE ஒரு நியாயமான விலைதான்னு வாங்கி பெரிய ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. கரெக்ட். அதனால வெறும் PE ரேஷியோவை மட்டும் பார்த்துட்டு அதிக விலைன்னு நம்ம எப்போ கண்மூடித்தனமா முடிவு பண்ணிடக்கூடாது. சூப்பர். சரி, HDFC பேங்க் பழைய எக்ஸாம்பிள். இப்போ கரண்ட் மார்க்கெட்ல இருக்க ஒரு கம்பெனி எடுத்துப்போம். Nifty 500ல இப்போ ரொம்ப அதிக PEல ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக்கை இந்த கார்கப் மெத்தட்ல எப்படி அப்ரோச் பண்றது? டைட்டன் கம்பெனியை எடுத்துக்கலாம்.
பல பேரும் டைட்டனை பார்த்தாலே ஐயோ PE 70-80ல இருக்கு ஆள விடுங்கன்னு ஓடிடுவாங்க. ஆமா, டைட்டன் வேல்யூவேஷன் எப்பவுமே ஸ்கை ஹை தான். இப்போ அதோட PE 80ன்னு வச்சுப்போம். உங்க லாஜிக் படி பார்த்தா அதோட growth 80% இருந்தா தானே PEG 1.0 வரும். ஆமா, ஆனா டைட்டன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வருஷத்துக்கு 80% வளருமா? அது பிராக்டிகலா சாத்தியம் இல்லையே. உங்களோட இந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். டைட்டனோட பிசினஸ் ஜுவல்லரி, வாட்சஸ், வியரபிள்ஸ் பல செக்மெண்ட்ல இருக்கு. அவங்களோட ஆவரேஜ் growth ஒரு 20-30% தான் இருக்கும். அப்போ கணக்கு போட்டு பார்ப்போம். PE 80ஐ growth 30ஆல வகுத்தா PEG ரேஷியோ 2.6 வருது. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல் படி 1.5க்கு மேல போனாலே ஓவர் வேல்யூட் ஆச்சே. அப்போ டைட்டன் எப்படி கார்ப் ஸ்டாக் ஆகும்? இங்கதான் கார்பிப் இன்வெஸ்டர்ஸோட பொறுமை வேலை செய்யும். மார்க்கெட் உச்சியில இருக்கும்போது டைட்டனை வாங்குறது கார்பிப் கிடையாது, அது ஓவர் பிரைஸ்ட் growth. ஓ, அப்போ அது எப்பதான் வாங்குறது? அதுக்காக தான் மார்க்கெட் வீழ்ச்சிக்காக நாம வெயிட் பண்றோம். அதாவது இப்ப மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஃபால் மாதிரி ஒரு டைமுக்காகவா? ஆமா, 2022ல நடந்த பெரிய மார்க்கெட் ஃபால் ஞாபகம் இருக்கா? அப்ப டைட்டன் பிசினஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சீரா 25% வளர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா சென்டிமெண்ட்னால ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்துச்சு. கரெக்ட். பிரைஸ் குறைஞ்சலால அதோட PE ரேஷியோவும் கணிசமா குறைஞ்சது. growth அப்படியே இருந்து PE மட்டும் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா PEG ரேஷியோ 1.5க்கு கீழே வந்துடும். தட்ஸ் ஃபேசினேட்டிங். அதாவது பிசினஸ் மாடல் ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனியை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கணும். மார்க்கெட் கரெக்ஷன் நடந்து எல்லாரும் பயந்து விக்கும்போது PEG ரேஷியோ கரெக்டான இடத்துக்கு வரும். அப்போ என்ட்ரி கொடுக்கணும். 100க்கு 100 உண்மை. கார்கப் அப்படிங்கிறது நீங்க நினைச்ச நேரத்துல போய் வாங்குற மேஜிக் ஃபார்முலா கிடையாது. கரெக்டான விலை மார்க்கெட்ல கிடைக்கிற வரைக்கும் அமைதியா வெயிட் பண்ணணும். கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரியுது. இப்போ இத பிராக்டிக்கலா நாம எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்கிரீனர் மாதிரி சைட்ல போய் எனக்கான ஸ்டாக்ஸை தேடணும்னா நான் என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும்? கண்டிப்பா சொல்றேன். ஒரு 5 முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. 1, கடந்த 3-5 வருஷத்துல EPS growth 15%க்கு மேல இருக்கணும். 2, PEG ரேஷியோ 1.5க்கு கீழ இருக்கணும். கரெக்ட். 3, ROE 15%க்கு மேல இருக்கணும். 4, debt to equity அதாவது கடன் 1க்கு கீழ இருக்கணும். 5, PE ரேஷியோ 40க்கு கீழ இருக்கணும். இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணா இந்த மார்க்கெட் வீழ்ச்சியில கூட சூப்பரான லாங் டர்ம் ஸ்டாக்ஸை நம்மள கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா. இதுதான் கார்ப் இன்வெஸ்டிங்கோட அழகு. குப்பை ஸ்டாக்ஸை விலை கம்மின்னு வாங்குறதையும் தடுக்கும், அதே சமயம் நல்ல ஸ்டாக்ஸை ஓவர் விலை கொடுத்து வாங்குறதையும் தடுக்கும். மிக அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு. இந்த டிஸ்கஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை கண்டிப்பா மாத்தி இருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப விலை அதிகம்னு நீங்க ஒதுக்கி வச்சிருக்க நல்ல ஸ்டாக்ஸ் உண்மையிலே அதோட growth-அ பார்க்கும்போது மலிவா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதை யோசிச்சு பாருங்க. Finally, thanks for watching this video. Please share your thoughts on this topic. And remember, please consult financial advisor. This content for only educational purpose. திரும்பவும் ஒரு